Asslamu alikum. Welcome back to Mm Sha kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி எப்படி 10 மினிட்ஸ்ல ஈஸியா செய்யறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேப்பர் அவல் கூட எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி முத்தா இருக்கும்ல அது மாதிரி எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போதான் நீங்கள் போட்டோன்னே எடுக்கிறதுக்கு நல்லா வரும். எந்த அவல் வேணால் எடுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க ஒரு இன்க்ரீடியண்ட்டையும் தனித்தனி பிளேட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான், எடுக்கையிலேயே நல்லா ஈஸியாக வந்துடும். அவளோட அளவு வந்து நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து ஃபுல்லாக வந்து எண்ணெய் ட்ரையாக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், உங்களுக்கு எண்ணெய் ஸ்மெல் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து ட்ரை ரெசின்ஸ் எடுத்திருக்கேன். காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். திராட்சை வந்து நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எந்த ரெசின்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், பிளாக் க்ரீன் எது வேணால் எடுத்துக்கலாம். அது மாதிரி லைட்டாக அந்த பபுள் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணி வரக்கூடாது, நல்லா இருக்காது. கொஞ்சம் அது பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் நான் வந்து 1/2 கப் முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரியும் உங்களோட அளவு தான், நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருந்தால் போதும், ரொம்ப டார்க் ஆகிட வேண்டாம், அப்போ பார்க்க நல்லா இருக்காது. இதெல்லாம் தான் நான் சொன்ன மெயினான இன்க்ரீடியன்ட். இது போக உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் மாவு எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா அதோட கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நல்லா இருக்கும். இந்த அளவு நான் நல்லா சாஃப்டாக எடுத்திருக்கேன். தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது கடலை மாவுக்கு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க மெயினாக, மறக்காமல் ஒட்டுச்சுன்னா. இப்போ நான் அந்த புளியறதுல வந்து நான் எண்ணெய் ஃபுல்லாக தடவிட்டேன். ஒரு பால் சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வருதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ணெய் தடவி இருக்கணும் மெயினாக. அந்த கட்டையில் நம்ம புளிய போடுறதுல வந்து மெயினாக எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். அப்புறம் எண்ணெய் காஞ்சிருக்கணும், இது ரெண்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து ஷேப்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். பாருங்க நல்லா அமுக்கி விட்டாதான் கீழே உள்ள லேயர் வந்து வேகும். இப்போ நான் திருப்பி விட்டுருக்கேன். எண்ணெயில் இருக்கும்போது சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். வெளியே எடுத்தால் நல்லா அந்த ஆறும் போது நம்மளுக்கு அந்த கிரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வேகலைன்னு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அதோட கலர் வந்து எல்லோ கலர்லாம் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், நேச்சுரலான கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நெக்ஸ்ட் மாதிரி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தா அந்த அவல், அப்புறம் முந்திரி, அப்புறம் அந்த ரெசின்ஸ் காஞ்ச திராட்சை நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அது, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் வந்து பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பவுடர் பண்ண சுகர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சுகர் பவுடர் எவ்வளோ லெவல் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம்ல அந்த மிக்சர், அதை வந்து நான் கொஞ்சமாக உடச்சி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து நச்சிட வேண்டாம், லைட்டாக வந்து உடச்சிட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப நச்சிட்டா நல்லா இருக்காது. இப்போ அவ்வளோதான் பாருங்கள், இதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் லைட் சூடு இருக்கும் போது நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். அப்போ தான் சுகர் வந்து கோட் ஆகும். சூடு வரைக்கும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சுகர் மெல்ட் ஆகிடும், அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம 10 மினிட்ஸில் ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்வீட் மிக்சர் ரெசிபி உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பாய், யூ டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க.